ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான். இப்போ கோல்டு ரேட் எவ்வளோ ரேட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு கிராம் 5800 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. 24 கேரட் பார்த்தீங்கன்னா 6300 ருபீஸ்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே 22 கேரட் நகைங்க தான் நம்ம வாங்குவோம் இல்லையா. அந்த நகையோட அந்த ஒரு கிராம் ரேட் இன்னைக்கு ரேட் பிரகாரம் 5800 ருபீஸ் இருக்க தான் செய்யுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ ஒரு 2-3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெமெண்டஸாக க்ரோத் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு தங்கம் நம்ம கடைக்கு போய் வாங்கணுன்னா அது ஒரு புளியங்கொம்பாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு நகை கடைக்கு போயிட்டு நம்ம தங்கம் வாங்குறப்ப அங்கே நமக்கு என்னென்ன சார்ஜஸ்லாம் அவங்க போடுறாங்கன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு 16 கிராம்ஸ்க்கு ஒரு செயின் வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த 16 கிராம்ஸ் இன்ட்டு வேஸ்டேஜ் போடுவாங்க. அந்த வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 6%, 10%, 12%. இந்த கம்மல் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்க்கெல்லாம் 18%, ஒரு சிலதுக்குலாம் 25% வரையுமே வேஸ்டேஜ் போடுறாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷாப்ஸில் இல்லை. பட் ஒரு சில ஷாப்ஸில் அதுவுமே கிராம் பிரகாரம் கொடுக்குறாங்க. ஒரு கிராமுக்கு 25 ரூபாய் அந்த மாதிரி மேக்கிங் சார்ஜஸும் இருக்குது. வேஸ்டேஜ் தனி, அது பெர்சன்டேஜில் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம கோல்டுன்னு வாங்க போனால் அந்த 16 கிராம்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் 10% வேஸ்டேஜ் எடுத்தால் அந்த 16 கிராம் இன்ட்டு 1.1 போடணும். அதுக்கப்புறம் அந்த மேக்கிங் சார்ஜஸ் ஏதாவது இருந்தால் அதையுமே நம்ம ஆட் பண்ணணும். இதெல்லாம் ஆட் பண்ணி வரும் பார்த்தீங்களா. அந்த ப்ரைஸுக்கு 3% ஜிஎஸ்டி வேற போடுவாங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 16 கிராம்ஸ் அந்த செயின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம குறைஞ்சது 1,10,000 ரூபாய்க்கு மேலே தான் நம்ம வாங்க முடியும். அதாவது ஒரு 16 கிராம்ஸ் செயின் மினிமம் 6% வேஸ்டேஜ் போட்டாலோ இல்லைனா 10% வேஸ்டேஜ் போட்டாலோ கண்டிப்பாக 1,10,000 ருபீஸை கிராஸ் பண்ணிடும். அதனால் இதெல்லாமே இருக்குது இல்லையா. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கோல்டெல்லாம் நம்ம டிஸ்கவுண்ட்டில் வாங்க முடியும். அது எப்படி வாங்க முடியும்னா, நிறைய பேர் கோல்டை பிளெட்ஜ் பண்ணி லோன்ஸ் எடுக்கிறாங்க. கோல்டு லோன் எடுக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி எடுக்கிறப்ப முக்கியமாக இந்த யூனியன் பேங்க் போன்ற பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டை மீக்காமல் விட்டுடுவாங்க பார்த்தீங்களா. நிறைய இன்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது யார் அந்த கோல்டு லோன் வச்சாங்களோ அவங்க இறந்து போகிறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் மூலமாக அவங்களோட அந்த லீகல் ஹையர்ஸ்க்கு அந்த இன்டிமேஷன்லாம் போகுது. ஆனால் அந்த லீகல் ஹையர்ஸ் அது யார் வச்சாங்களோ அவங்களோட பசங்க அதை மீக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. அதனால் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்க பட்சத்தில் அந்த பேங்க்காரங்க பார்த்தீங்கன்னா அந்த நகையை ஏலத்துக்கு கொண்டு வைக்கிறாங்க. அந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்க முடியும் போல். அது நான் 3 டைம்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஆனால் என்னால் சக்ஸஸாக பிட் பண்ணி நம்மளால் எடுக்க முடியல. அங்கே பார்த்தீங்கன்னா நிறையவே ப்ரொசீஜர் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. அங்கே மார்வாரி கும்பல் இருக்குது, அதுக்கப்புறம் தெலுங்குக்காரங்க கும்பல் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கும்பலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்துடுறாங்க இல்லையா. அதனால் அவங்கள தாண்டி நம்மளால் பிட் பண்ணி நம்மளால் ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுக்க முடியல. பட் இவங்களெல்லாம் தாண்டி நம்மளால் அங்கே எடுக்க முடிஞ்சால் நமக்கு அதில் நல்லாவே ப்ராஃபிட் இருக்குது. நான் இன்றைக்கி நான் படப்பை பிரான்ச் வரையும் நான் போயிட்டு வந்தேன். இன்றைக்கி நான் அங்கே ஃபிசிக்கலாகவே பார்த்தீங்கன்னா நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அங்கே போனப்போ எனக்கு என்னென்னலாம் நடந்தது, அங்கே எப்படி அவங்க பிட் பண்ணுறாங்க, எவ்வளோ ரேட்டுக்கு ஏலம் போச்சுன்னு சொல்லிட்டு நான் இங்கே எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதனால் இது உங்களுக்கும் ஒரு ஐடியா கொடுக்கும் இல்லையா. அதனால் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஏலத்துக்கு வரப்போ அது எடுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பீப்புளெல்லாம் வராங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா மார்வாரி கும்பல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்காரங்களும் இருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்குக்காரங்க இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸும் வராங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் செய்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஏலத்தில் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு அந்த ஜுவல்ஸை எடுத்துக்கிட்டு அதை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு சேல் பண்ணிவிட்டு அதில் வர ப்ராஃபிட் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு கேங்ஸ்டராக வராங்க இல்லையா. அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப கம்மி ரேட்டுக்கு அடிமாட்டு விலைக்கு தான் அவங்க பேரம் பேசி எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஏலத்துக்கு என்ன ப்ரொசீஜர்னு பார்ப்போம். இந்த ஏலம் நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடியே இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்லலாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆன்லைன்லலாம் கூட வெப்சைட்லாம் கூட இருக்குது போல். அதுக்கெல்லாம் கூட நம்ம பே பண்ணி வச்சுட்டா நமக்கு இந்த மாதிரியான அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே நமக்கு வந்துடும். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் அதில் ஃபோன் நம்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எந்த பிரான்ச்சுன்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த கிராஸ் வெயிட் அதெல்லாம் கூட
மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் எல்லாம் கூட மென்ஷன் பண்ணி அவங்களோட பேர், யார் வந்து ப்ளச் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட பேர், அவங்களோட அந்த டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கூட வந்து போடுறாங்க. ஏன்னா நமக்கு ட்ரஸ்டபுளாக இருக்கணும் இல்லையா, அதனால் வந்து இதெல்லாமே வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏலத்துக்கு நம்ம வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி வரும். ஒரு 5,000 மினிமம், இல்லைனா ஒரு 10,000 கட்டுற மாதிரி வரும். அந்த டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஏலத்தில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பிட் பண்ணாலும் பண்ணலனாலும் அது ரீஃபண்டபிள் தான். அதனால வந்து அதில் எதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் இருக்குது. கரெக்டாக உங்களுக்கு ஏலம் எப்போ நடக்குதோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ½ hour முன்னாடியோ கரெக்டாக அந்த டைமுக்கு நீங்கள் போனீங்கனாலே போதும். ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி நீங்கள் அங்கே கொடுக்கணும், ஒரிஜினலும் காமிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெபாசிட் இருந்தால் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வந்து நீங்கள் வந்து பே பண்ணிடணும். ஸோ பே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடியாக வந்து உட்கார வச்சுடுவாங்க. நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜுவல் இருக்கோ அந்த ஜுவல் வந்து வெயிட் போட்டு காமிப்பாங்க. ஃபஸ்ட்டு வெயிட் போட்டு காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜுவல் வந்து ஃபிசிக்கலாக நம்ம டச் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அப்படி பார்க்குறப்ப நமக்கு அது 916 இல்லைனா வந்து 18 கேரட் கோல்டா இந்த மாதிரியெல்லாம் நம்ம செக் பண்ணிக்க முடியுது. அப்படி செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தராக வந்து ஆரம்பிக்கிறாங்க இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு. அது யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஆரம்பிக்கக்கூடாது. அந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுது. இன்றைக்கி நான் படைப்பைக்கு நான் வந்து போயிருந்தேன் இல்லையா, 15.9 கிராம்ஸ், கிட்டத்தட்ட 16 கிராம்ஸ் செயின், ஒரே ஒரு செயின் தான். அந்த செயின் வந்து யார் ப்ளச் பண்ணியிருந்தாங்களோ அவங்க இறந்துட்டாங்க போல். அவங்க வீட்டில் அவங்களோட லீகல் ஹெஸ் வந்து அதை மீட்கிறதுக்கு வந்து முன் வரலை. அதனால் அது ஏலத்துக்கு வந்து வந்திருக்கு. அந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா எடையை வந்து போட்டு காமிச்சாங்க. அது போட்டு காமிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட பியூரிட்டி வந்து எல்லோரும் செக் பண்ணிக்க சொன்னாங்க. எல்லாருமே செக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் மேனேஜர் வந்து அதோட ரேட்டுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணது 82,500. அதாவது அவங்க 15.9 கிராம்ஸ்ன்றது ஃபுல்லாக வந்து எடுத்துக்கல, அதில் 90% எடுத்துக்கிறாங்க. 14.31 கிராம்ஸ்க்கு மட்டும் 5,800 rupees அரௌண்ட் இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து போட்டு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ரிசர்வ் ப்ரைஸ் 82,500 ப்ளஸ் 3% ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் கூட ஒரு கால்குலேஷனில் போயிருந்தேன். இது வந்து ரொம்ப ஹை ப்ரைஸாக இருக்குது, இப்படியெல்லாம் போட்டால் கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லிட்டு நானே வந்து கேட்டிருந்தேன். அந்த மார்வரியெல்லாம் கூட கேட்டிருந்தாங்க. அப்படியெல்லாம் கேட்டது போக நாங்கள் வந்து சொல்லியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 62,000 மிஞ்சி போனால் 65,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து தயாராக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நானும் கால்குலேஷன் போட்டு வச்சுருந்தது அந்த மாதிரி தான். ஏன்னா நான் வந்து அந்த கோல்டை வாங்கிட்டு வந்து நான் சேல் பண்ணேன்னா மேபி 18 கேரட்டாக இருந்தால் எனக்கு லாஸ் ஆகும். அதனால் அந்த கால்குலேஷனில் வந்து நான் இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கம்மியாக கேட்கறதுனால மொத்தமாக 8 பேர் தான் நாங்கள் போயிருந்தோம். அது ஆக்சுவலாக வந்து என்னை தவிர மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே கும்பல் தான். அதனால் ஆனால் மொத்தமே 8 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். ஒரே ஒரு செயின் தான் 15.9 கிராம்ஸ். ஓகேவா? இப்படி எல்லாரும் சொல்லவே பார்த்தீங்கன்னா பேங்க் மேனேஜர் வந்து அவங்களோட ஹையர் அத்தாரிட்டிக்கு வந்து கால் பண்ணி எல்லாரும் இந்த மாதிரி கம்மியாக கேட்குறாங்கன்னு சொல்லி கேட்டதுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து ஏலம் பாட ஆரம்பிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஒவ்வொருத்தராக வந்து 65, 68, 70, 75 அப்படின்னு வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கடைசியாக நான் பார்த்தீங்கன்னா 77,500 சொல்லியிருந்தேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த மார்வாரியோட பையனும் அவங்களோட ரிலேட்டிவான்னு தெரியல, கிட்டத்தட்ட ஏஜ் குரூப் தான் இருக்கும். அந்த மார்வாரி பையன் வந்து பார்த்தீங்கன்னா 78,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஜஸ்ட் கால்குலேட் பண்ணி சொல்கிறதுக்குள்ள 78,000 ஒரு தரம், 78,000 2 தரம், 78,000 3 தரம் சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. அதனால் அந்த 78,000க்கு வந்து இது அப்ளிகபிளா ஓகேவான்னு சொல்லிட்டு அவர் மேனேஜர் வந்து ஹையர் அத்தாரிட்டிக்கு வந்து கேட்டுக்கிட்டாங்க. சரி ஓகே முடிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா கையை விட்டு போயிடுச்சு. 16 கிராம்ஸ் செயின், அதாவது 15.9 கிராம்ஸ் செயின், 78,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி, கிட்டத்தட்ட 3% ஜிஎஸ்டி, 80,340 rupeesக்கு தான் எடுத்திருந்தாங்க. இந்த மார்வாரி என்ன பண்ணுவாங்கன்னா அதை பாலிஷ் போட்டு அவங்க ஒரு 90,000க்கோ 95,000க்கோ விற்றா கூட அவங்களுக்கு சாலிடாக ஒரு 10,000 to 50,000 இந்த ஒரு செயின்லேயே வந்து ப்ராஃபிட் இருக்குது. நான் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு நான் இன்னும் கூட வந்து ஹையாக வந்து கேட்டிருந்துருக்கலாம். அவங்க எப்படி தான் இருந்தாலும் இது வந்து ஒரு தனி ஆளுக்கு வந்து நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்கள் இந்த பிஸ்னஸில் எத்தனை வருஷமாக இருக்கோம், நீங்கள் எவ்வளோ பிட் பண்ணியிருந்தாலும் நான் அதுக்கு மேலே நான் பிட் பண்ணி நான் வாங்கியிருப்பேன், நான் கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே சவால் விடுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. சரி, எப்பயும் போல் அவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து அது ஏலம் விடுவாங்க போல். அப்போ வந்து ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியிருந்தேன். சரி, வெளியில் வந்த உடனே அவங்க 80.35க்கு தானே வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்ரைசல் அந்த போடுவாங்க பார்த்தீங்களா, அவர் வேறு ஏதாவது பார்த்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க அந்த மார்வாரி கிட்ட. அந்த மார்வாரி வந்து ஒரு 500 ரூபாய் வேறு அங்கேயும் கொடுத்தாங்க. இதெல்லாமே இல்லீகல் தான், கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் கொடுத்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்க 81,000 தான் செலவு பண்ணியிருக்காங்க. அந்த செயின் வந்து ஒரு 82,000க்கோ ஒரு 83,000க்கோ கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம்.
மிஞ்சி போனால் ஒரு 84,000க்கு கொடுத்தாங்கன்னா கூட வாங்கிக்கலாம்னு நினச்சேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா எங்கள் கேஸ்ட் ஆளு தான், தெலுங்குக்காரரு. அவர் வந்து இந்த பையன் ஆல்ரெடி ஏற்றி விட்டுட்டான், இந்த பையனுக்கு ஒன்றும் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் கம்மனி இன்றைக்கி விட்டுடுங்க, நாளைக்கு வந்து உட்காந்து பேசிக்கலாம், நம்ம எல்லாரும் வந்து அதுக்கேற்ற மாதிரி யாராவது வாங்கிப்பாங்கன்னு சொல்லிட்டு என்னை கைட்டி விட்டுட்டு அவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டானுங்கன்னா பார்த்துக்கோங்க. அவங்க ஃபோன் நம்பரும் கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல. ஆக மொத்தத்தில் நான் போயிட்டு வந்ததுக்கு எனக்கு எந்த ப்ராஃபிட் ஷேரிங்கும் கொடுக்கல அவனுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த செயினும் பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு போயிட்டாங்க. நாளைக்கு எங்கேயோ உட்காந்துக்கிட்டு அவங்க மட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த 7 பேரும் வந்து உட்காந்து பேசிப்பாங்களா, இல்லைன்னா வேறு யாரையாவது வந்து புதுசாக கொண்டு வந்து அவங்க தலையில் வந்து அதை நல்ல ரேட்டு கட்டி அந்த ப்ராஃபிட் ஷேர் பண்ணிப்பாங்களான்றது தெரியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட் மணி கோல்டு, இந்த மாதிரி கோல்டு செல் பண்ணுற கம்பெனிலாம் இப்போலாம் நிறையவே இருக்குது. ஆக்சுவலாக என்னுடைய நகை எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி ஒரு கடைங்களில் தான் நான் சேல் பண்ணியிருந்தேன். நஷ்டத்துக்கு தான் விற்றேன் 2019. அந்த நஷ்டத்தை ஓவர் கம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஆனாலுமே பிரயோஜனம் இல்லை. அதனால் அவங்களுக்கு வந்து நான் கால் பண்ணி நான் கேட்டிருந்தேன். அதனால் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் எடுங்க, பிரச்சனை இல்லை, நல்ல நகையாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, மோஸ்ட்லி 90% நல்ல நகையாக தான் இருக்கும், 10% வந்து எக்கு தப்பாக வந்து மாட்டிக்கவும் சான்ஸ் இருக்குது, அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட 22 கேரட்டாக இருந்தால் இன்றைக்கி 24 கேரட் இருக்கும் இல்லையா, அதில் 90% ரேட் வந்து தராங்களாம். அதாவது 22 கேரட்டாக இருந்தால் 5,400 ரூபாயிலிருந்து 5,600 ரூபாய் ஒரு கிராமுக்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அது 22 கேரட் இல்லை, நாங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, 18 கேரட் தான்னா உங்களுக்கு 4,400 ரூபாயிலிருந்து 4,600 ரூபாய் வந்து தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி நான் கால்குலேட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 62,000 ரூபாய் 65,000 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு 87,000 ரூபாய் வரையுமே கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து மினிமம் 65,000 அதை தாண்டாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியிருந்தேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க ரிசர்வ் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா 82,500. அதுக்கப்புறம் நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன், இது ரொம்ப ஹையாக இருக்குது இந்த ப்ரைஸ்ன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த மார்வேரியெல்லாம் பேசி நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசி நான் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து அது யூஸ்ஃபுல்லாக போச்சே தவிர எனக்கு வந்து அது சாதகமாக போகலை. கொஞ்சம் நம்ம ஹையாகவே பிட் பண்ணியிருந்திருக்கலாம், மேபி அதை தாண்டி அவங்க பிட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ நான் வந்து என்ன நினச்சேன்னா, சரி அட்லீஸ்ட் அவங்களுக்காவது ப்ராஃபிட் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வந்து நல்லவனாக எல்லா இடத்துலையுமே பிஹேவ் பண்ணுறதுனால தான் எனக்கு தப்பாக போகுது. ஒரு 82,000 நான் பிட் பண்ணியிருந்தேன்னா 82,000 ப்ளஸ் அந்த ஜிஎஸ்டி வேறு ஆட் பண்ணுற மாதிரி வரும். எப்படியுமே அந்த நகையை வந்து நம்ம கடையில் போய் வாங்கினா 1,00,000 ரூபாய் தாண்டி இருக்கும். எப்படியுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 85,000க்கு வாங்கியிருந்தா கூட அந்த 15,000 ப்ராஃபிட் தான். ஆனாலுமே அது வந்து இறந்து போனவங்க அந்த சென்டிமெண்ட்லாம் இருக்கும்ல, அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதை வாங்கியிருந்தாலுமே அது உடனே வந்து நம்ம விற்றுருப்போம். அப்படி விற்றா கூட பார்த்தீங்கன்னா நமக்கு 62,000லேருந்து 87,000க்குள்ளே ஏதோ ஒன்று கிடைக்கும். அப்போ நமக்கு வாங்கினதை விட கம்மியாக கிடைச்சா நமக்கு நஷ்டம்தான் ஆகும். ஒருவேளை 87,000 கிடைச்சிருந்தாலும் இப்போ பாருங்கள் அவங்களுக்கு 81,000 முடிச்சுட்டாங்க. அப்போ மேலே வந்து 6,000 ப்ராஃபிட் தான். நம்மள மாதிரி ஒரு சராசரியான ஒரு ஆளே அங்கே வாங்கிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு விற்றா கூட கிட்டத்தட்ட 7,000 ஜஸ்ட் லைக் தட் ஒரு நாள் ப்ராஃபிட்டு. இதுவுமே நல்ல பிஸ்னஸாக தான் இருக்குது. அவங்க அந்த மார்வாரி சொல்லவா வேணும், அவங்க கண்டிப்பாக அதை வந்து பாலிஷ் பண்ணி ஒரு 10,000லேருந்து 15,000 ரூபாய் லாபத்துக்கு தான் விற்பாங்க. இப்படி தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா கூட்டமாக வந்து சேர்றாங்க. எங்கேருந்து தான் வருவாங்கன்னு தெரியல. நான் மட்டும்தான் ஒரு 2 hours 3 hours முன்னாடியே போய் உட்காந்துக்கிட்டு தேவடு காத்துக்கிட்டு இருக்கேன். அவங்கெல்லாம் கரெக்டாக அந்த 4 மணிக்கு 4:10க்கு தான் வராங்க. கரெக்டாக வந்து ஒரு 10-20 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க. ப்ராஃபிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 15 to 20 minutes வேலையில் தான் அவங்களுக்கு அவ்வளோ ப்ராஃபிட் வருது. அதே போல் நமக்கு இந்த நகைங்கள்லாம் நம்ம விற்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மெல்டிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 3% வந்து தள்ளுறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15.9 கிராம்ஸ்ன்றப்ப ஒரு நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம், ஒரு 200 ml இருந்து 300 ml வந்து நான் கழிச்சிக்கிறேன். அப்போ 15.9ன்னா ஒரு 15.6க்கு வந்து நான் ஒரு நல்ல ரேட் வந்து போட்டு தரேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து வாங்கியிருந்தா ஒரு 88,000 to 90,000க்கு வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஈவன் நான் ஜிஆர்டிக்கு கூட நான் கால் பண்ணி நான் பேசியிருந்தேன். அவங்களுமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 22 கேரட்டாக இருந்தால் ஒரு 3% மட்டும் கழிச்சிட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி ரேட்டு வந்து நம்ம போடுவோம் 5,800 வந்து போடுவாங்களாமா. அதுவே வந்து 75% போடுவாங்களாம் 18 கேரட்டாக இருந்தால். அதனால் ஜிஆர்டிலுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 62,000லேருந்து கண்டிப்பாக ஒரு 89,000 வரையும் கிடைக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கடா ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டையும் காசு வந்து ரெடி பண்ணணும். நம்மக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது எஃப்டி நான் பிரேக் பண்ணி தான் நான் வந்து வாங்கியிருக்கணும். அதனால் எதுக்கு தேவையில்லாத தலைவலின்னு சொல்லிட்டு நான் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே நான் விட்டுட்டேன். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி கேஷாக வந்து வச்சுருக்காங்க, டக்குன்னு வந்து கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட் வந்து ப்ராஃபிட்டை வந்து பார்த்துக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க.
முக்கியமாக அவங்க எல்லாமே அதே ஏரியான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அங்கே போயிட்டு வரதுக்கான செலவும் இல்லை. நான் இங்கேருந்து பெட்ரோல் போட்டுட்டு போனேன் ஒரு 150 ரூபா, அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டேன் அது ஒரு 100 ரூபா, 250 ரூபா நஷ்டம். இதே போல் தான் அதுக்கு முன்னாடி ஆவடிக்கு வந்து போயிருந்தேன், அப்போயுமே ஒரு 150 ரூபா நஷ்டம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரூபா நஷ்டம். அது பார்த்தாதுன்னு கோவில்பட்டி வரையும் நான் போயிட்டு வந்தேன், அதுக்கு ஒரு 1800 ரூபா அந்த ட்ரெயின், அதுக்கப்புறம் அந்த ரூம் ரெண்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நமக்கு ஒரு 300 ரூபா வந்து நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. அதனால் 1500. இது வரையுமே இந்த மாதிரி தண்டமாக நான் வந்து அலைஞ்சதுக்கு 2000 ரூபாய் நஷ்டமே தவிர நான் அதில் வந்து ப்ராஃபிட் வந்து பார்க்கல. ஸோ இதுதான் யதார்த்தம், இதுதான் எனக்கு நடந்தது. என்னுடைய ரியல் லைஃப் அந்த சினாரியோ வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இதில் நல்லது கெட்டது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கோல்டு ஆக்ஷன்லாம் எப்படியெல்லாம் வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2019 தேவையில்லாமல் கொஞ்சம் வந்து வேறு ஏதாவது ரொட்டேஷன் பண்ணியிருக்கலாம். கிட்டத்தட்ட 157 கிராம், அதில் ஒரு சிலதெல்லாம் 18 கேரட் கூட இருந்தது. பட் மோஸ்ட்லி 80 to 85% வந்து 22 கேரட், எல்லாமே பியூர் கோல்டு தான். புது புது நகைங்க, டேக் கூட ஓப்பன் பண்ணலை, இன்னும் யூஸ் பண்ணாத நகைங்க. நான் வேறு வழி இல்லாமல் நான் ஏதோ ஒரு மென்டல் டார்ச்சரில், ஏதோ ஒரு வந்து மன சங்கோஜத்தில் அது வந்து நான் கொண்டு போயிட்டு நான் விற்றுட்டேன். இந்த மாதிரி டி நகரில் ஸ்பாட் கேஷ்க்கு வந்து கொடுக்குறாங்க இந்த கோல்டுக்கு, அதுக்கப்புறம் இந்த ஆவடியில் இந்த பெஸ்ட் மணி கோல்டு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதில் தான் நான் வந்து சேல் பண்ணியிருந்தேன். அப்போ அந்த 157 கிராம்ஸ்க்கு எனக்கு 4,57,000 தான் கிடச்சிது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2300 ருபீஸ்லேருந்து 2800 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் நான் என்னுடைய கோல்டு எல்லாமே சேல் பண்ணியிருந்தேன். இந்த 157 கிராம்ஸ்க்கு கிட்டத்தட்ட 5 கிராம் வந்து மெல்டிங் சார்ஜஸ்னே அவங்க வந்து தள்ளிட்டாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே நாள் கிடையாது, ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நான் தப்பு பண்ணி நான் விற்றுட்டேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 2300லேருந்து 2800 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் நான் விற்றேன். ஸோ பயங்கர நஷ்டம். இப்போ வந்து அந்த 20 சவரன் நகையை 10 லட்சம் கொடுத்தா கூட வாங்க முடியாது. நமக்கு கைக்கு கிடைச்சது 4.5 லட்சம் தான். இப்போ அதில் என்ன ஆச்சு, 6 லட்சம் ரூபாய் நஷ்டம். அந்த சாலிடாக பார்த்தீங்கன்னா நம்ம 6 வருஷம் நம்ம இந்த வீட்டில் இருந்தால் கூட அந்த வாடகை கொடுத்த மாதிரி நினச்சிக்கலாம். என்னதான் இருந்தாலும் நமக்கு அது நஷ்டம் தானே. அப்படியெல்லாம் நம்ம வந்து காம்பன்சேட் பண்ணிக்கிறதெல்லாம் நம்ம வந்து மனசை வந்து நம்ம தேர்த்திக்கிறோமே தவிர, ஆல்ரெடி நம்ம லாஸ் பண்ணது தான். இதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்குறோன்றது நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அதையே நினச்சிக்கிட்டு இருந்தாலும் நமக்கு மனசு தான் நமக்கு வீணாக போயிடும். அதனால தான் நான் இந்த கோல்டு ஆக்ஷன்லாம் கண்ணில் பட்டது. அதனால் போயிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 3rd டைமு இது என்ரோல் பண்ணி நான் அதில் பார்ட்டிசிபேட்டும் பண்ணியிருக்கேன். பட் வேஸ்ட்டு தான். ஸோ இதுக்கப்புறமும் நான் போவேனான்றது வந்து எனக்கு வந்து ஐடியா இல்லை. கண்டிப்பாக வந்து அங்கே அந்த கேங்ஸ்டர்ஸ் கூட நம்மளால் மல்லு கட்ட முடியாது. நம்ம போயிட்டு வர இந்த அலைச்சல், அதுக்கப்புறம் இந்த பெட்ரோல் எல்லாம் தான் வீணாக போகுது. ஸோ இதை வந்து இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கிட்டா மேபி உங்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்கலாம் இல்லையா. அதனால் உங்களுக்கும் வந்து இந்த அறிவு வந்து அந்த நாலேஜ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் இது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து டெடிகேட்டடாக நான் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் டைம் எடுத்து எஃபோர்ட் போட்டு நான் வந்து செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரியான விஷயம் இருக்குன்றதெல்லாம் தெரிய வரட்டும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த கோல்டு ஆக்ஷன் வந்து நடக்குது. ஸோ கடைசியில் என்ன ஆச்சுன்னா, ஏதோ ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. அதில் எல்லார்கிட்டையும் சாட்சி கையெழுத்து மாதிரி வாங்கிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 92,200 வந்து மொத்தமாக இருக்கிற மாதிரி அவங்க வந்து போட்டிருக்காங்க. அப்போ என்ன ஆகும், அப்போ அந்த பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த 78,000 தான் நமக்கு ஏலத்துக்கு வந்து போச்சு, அந்த மார்வரி வந்து எடுத்திருந்தாங்க. அப்போ அந்த பேலன்ஸ் இருக்க அந்த அமௌண்ட்டை வந்து அந்த யாரோ அவங்கக்கிட்ட வந்து அதை ரெக்கவர் பண்ண வந்து ட்ரை பண்ணுவாங்களோ என்னவோ தெரியல. பட் அதில் ஏதோ 92,200 போட்டு என்கிட்டலாம் கூட கையெழுத்து வந்து கேட்டாங்க. நான் அதை ஹெசிடேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை படிக்கணும்னு சொல்லி கேட்டால் அதை படிக்க விடலை, ஃபோட்டோ எடுத்துக்க விடலை. இது ஆக்சுவலாக வந்து அந்த பேங்க் செக்யூரிட்டி தான் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாரு. அது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னா ஃபோட்டோ எடுத்துக்கக்கூடாது, அதெல்லாம் படிக்கக்கூடாது, இதில் என்ன இருக்குது, எல்லாரும் கையெழுத்து போடுறாங்கல்லன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது ஏதோ ஃபார்மாலிட்டி போல். ஆக மொத்தத்தில் அது வந்து கம்மி ரேட்டுக்கு வந்து ஏலத்துக்கு வந்து போயிருக்கு. அந்த லாஸை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு அந்த பேங்க் வந்து மறுபடியும் அந்த யார் வந்து பிளட்ஜ் பண்ணியிருந்தாங்களோ அவங்களோட லீகல் ஹையர்ஸ் கிட்ட வந்து அந்த பாக்கி அமௌண்ட்டை வந்து கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஆல்ரெடி முடியாதுன்னு சொல்லிட்டு தான் எடுக்கலை. இப்போ அந்த பாக்கி அமௌண்ட் வந்து எப்படி கொடுப்பாங்க, கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஏலத்தை பொறுத்த வரையும் அந்த ஏலத்துக்கான அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான அந்த செலவு இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அதை வந்து ரெக்கவர் பண்ணணும் தான் பார்ப்பாங்க. ஒருவேளை நல்ல ரேட்டுக்கு போச்சுன்னா அதில் இந்த பேங்க் இந்த சார்ஜஸ் எல்லாம் வந்து கழிச்சிட்டு பேலன்ஸ் ஏதாவது இருந்தால் அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா யார் பிளட்ஜ் பண்ணியிருந்தாங்களோ அவங்களோட அக்கௌண்ட்டுக்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. அப்படியும் வந்து இந்த கோல்டு லோன் வந்து அந்த யார் பிளட்ஜ் பண்ணாங்களோ அவங்க
அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாகவும் முடியலாம், இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து லாஸாகவும் முடியலாம். ஸோ இன்றைக்கி வந்து கண்டிப்பாக லாஸில் தான் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து லீகலாகவே வந்து அவங்க ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவங்களோட லீகல் ஹையர்ஸ் கிட்ட வந்து கேட்க சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ பேங்க்னா அதோட லோன்னா இவ்வளோ வந்து பிரச்சனை இருக்குது பாருங்கள். பேங்க்கு தானே, அதில் கோல்டு லோன் தானே, அதில் என்ன பிரச்சனை இருக்க போதுன்னு நினைப்போம். ஆனால் அந்த கோல்டு செக்யூரிட்டி இருக்கப்பவே இத்தனை ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம வந்து தெரியாமல் இருந்திருக்கோம் இத்தனை நாள். நான் இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்கூடையும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நீங்கள் சுதாரிச்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.